தேமுதிக இப்ப ஃபர்ஸ்ட் டைமா டிஎம்கேவோட கூட்டு சேர்ந்திருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? ஒரு காலத்துல கேப்டன் இருந்துகிட்டு திமுகவை அந்த அளவுக்கு எதிர்த்திருக்காங்க. திமுகவுக்கு ஒரு மாற்று சக்தியா நாங்க இருக்கோம் அப்படின்லாம் வந்து பேசியிருக்காங்க. பட் இப்போ தேமுதிக இருந்துகிட்டு திமுகவோட சேர்ந்திருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? அது மட்டும் இல்லாம திமுக கூட்டணியில இவங்களுக்கு எத்தனை சீட்டு ஒதுக்கப்படலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோங்க. முதல்ல தேமுதிக எதுக்காக அதிமுக கூட்டணியில இருந்து வெளில வந்தாங்க, எதுக்காக டிஎம்கேல சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி அதிமுக கூட்டணியில தேமுதிகக்கு அவங்க கேட்ட இடம் வந்து கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லப்படுது. இத்தனை சீட்டுகள் ஏதோ டபுள் டிஜிட்டல் சீட்ஸ் ஏதோ கேட்டிருக்காங்க. அது அவங்களுக்கு ஏடிஎம்கே அலையன்ஸ்ல கிடைக்கல. அதனால இப்போ டிஎம்கேக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இன்னொரு காரணம் என்னன்னா, ஏற்கனவே முந்தின தேர்தலே ஒரு ராஜ்யசபா சீட் வந்து அதிமுக தலைமையில இருந்து அவங்க எதிர்பார்த்தாங்க. அதுவும் அவங்களுக்கு கிடைக்காத காரணத்தினால் அவங்க இப்போ இது டிஎம்கேவோட அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணி இப்போ போயிருக்காங்க. இப்போ டிஎம்கேல இவங்களுக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, ப்ராபப்ளி 6ல இருந்து 8 சீட் வரைக்கும் இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டுங்க. சோ இதுதான் வந்து டிஎம்கே அலையன்ஸ்ல வந்து தேமுதிக கிடைக்கும் சொல்லப்படுது. ஆனா ஒருவேளை காங்கிரஸ் மட்டும் இந்த டிஎம்கே அலையன்ஸ்ல சேரலனா தேமுதிக இன்னும் கூடுதலா மேபி டபுள் டிஜிட்ல கூட 10ல இருந்து 15 சீட் வரைக்கும் கூட வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வந்து சொல்லப்படுது. ஆனா வந்து காங்கிரஸ் சேரலனா தான். ஆனா மோஸ்ட்லி காங்கிரஸ் இப்போ டிஎம்கேவோட தாங்க போவாங்க. சோ அப்படி இருக்க பட்சத்துல தேமுதிகக்கு 6ல இருந்து ஒரு 8 சீட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ராஜ்யசபா சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது டிஎம்கே இருந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சோ என்னதான் கேப்டன் வந்து அந்த காலத்துல வந்து டிஎம்கேவை எதிர்த்திருந்தாலும் இப்போ இவங்க டிஎம்கேவோட சேர்ந்துட்டாங்க. சோ நம்ம கேப்டன் எல்லாம் தேவையில்லாம இதுல எடுக்க வேணாம். அவர் என்ன ஆசைப்பட்டாரு அப்படின்றதுலாம் இப்போ நமக்கு தேவையில்லை. ஏன்னா அவரே வந்து இப்போ பாவங்க, அவரே வந்து இப்போ காலமாயிட்டாங்க. அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் கேட்டீங்கன்னா ஒரு மாபெரும் மாற்று சக்தியை கொண்டு வரணும் தமிழ்நாட்டுல அப்படின்ற ஒரு கனவு அவருக்கு இருந்துச்சு. சோ அதெல்லாம் இப்ப நம்ம பேசிட்டு இருக்க வேணாம். ஏன்னா அது முடிஞ்சு போன ஒரு விஷயம் தான். இப்போ டிஎம்கே வந்து இந்த மாதிரி தேமுதிக அலையன்ஸ்ல சேர்த்தது உண்மையிலேயே டிஎம்கேக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸ் ஃபேக்டர் தாங்க நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா டு பி ஃபேர் இப்பதான் வந்து காங்கிரஸோட அலையன்ஸ் பிரச்சனை, கூட்டணி வந்து எதுவுமே ஒழுங்கா போல அப்படின்னு சொல்லி பேசி வந்துச்சு. இந்த டைம்ல டிஎம்கே வந்து இந்த தேமுதிக வந்து கூட்டணி சேர்த்திருக்காங்க. அதுவும் இவங்க என்டிஏ கூட்டணியில தான் சேருவாங்க அப்படின்னு சொல்லி பெரும் எதிர்பார்ப்பு இருக்கும் பட்சத்துல இப்போ தேமுதிக சேர்ந்தது டிஎம்கேல சேர்ந்தது இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தாங்க திமுகக்கு. பட் இதெல்லாம் தாண்டி தேமுதிக இந்த தடவை வந்து எத்தனை சீட் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அவங்களால வந்து ஒருவேளை 6 சீட் கொடுத்தாங்கன்னா 6 சீட்லயே ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? அதை பத்தி